அகிலம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய உலக முக்கிய செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். பழிவாங்கும் படலம். மரண பயங்காட்டும் ஈரான், இஸ்ரேலில் அதிகரிக்கும் பலி எண்ணிக்கை. இஸ்ரேலை சூறையாடும் ஈரான், தூதரகத்தை மூடியோடும் அமெரிக்கா. அடிமடியில் கை வைத்த ஈரான், ரஃபேல் ஆயுத கிடங்கும் துவம்சம். டெல் அவீவில் உள்ள அமெரிக்க தூதரகம் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல். ஈரானிய ஏவுகணை தாக்குதல்களில் இறந்தவரின் எண்ணிக்கை அதிகரிப்பு. டிரம்பின் குடியேற்ற கொள்கைக்கு எதிராக வலுக்கும் போராட்டம். ராணுவ வீரர்கள் குவிப்பு. 250 பேருடன் வந்த விமானத்தில் புகை கிளம்பியதால் பதட்டம். இஸ்ரேல் தாக்குதலில் ஈரான் உளவுத்துறை தலைவர் உட்பட 2 கொலை. இஸ்ரேலுக்கு எதிராக இஸ்லாம் நாடுகள் ஒன்றுபட வேண்டும். மற்றொரு ஏர் இந்திய விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு, அவசரமாக தரையிறக்கப்பட்ட விமானம். தொடர்பான விரிவான செய்திகள். இஸ்ரேல் மீதான ஈரானின் தாக்குதல்களில் இதுவரை 13 பேர் கொல்லப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. அவர்களில் 2 பெண்கள், 70 மற்றும் 80 வயதுடைய 3 ஆண்கள் மற்றும் வடக்கு நகரமான கைஃபாவில் இடிபாடுகளில் இருந்து மீட்கப்பட்ட 3 பேர் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் காயமடைந்த 87 பேர் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் இஸ்ரேல் அவசர சேவையை மேற்கோள் காட்டி ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. இஸ்ரேல் தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்ளவும் அதன் பாதுகாப்பை உறுதி செய்ய உள்ள உரிமையை கனடா மீண்டும் வலியுறுத்துகின்றது என கனடா பிரதமர் மார்க் கார்னி தெரிவித்துள்ளார். கனடா பிரதமர் தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. அவர் வெளியிட்டுள்ள பதிவில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: ஈரானின் அணுசக்தி திட்டம் நீண்ட காலமாகவே பெரும் கவலை ஏற்படுத்திய ஒன்று என்றும், இப்போது இஸ்ரேல் முழுவதும் ஈரான் மேற்கொண்ட ஏவுகணை தாக்குதல் பிராந்திய அமைதிக்கே நேரடி அச்சுறுத்தலாக உள்ளது எனவும் குறிப்பிட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து பிராந்தியத்தில் உருவாகும் சூழ்நிலையை மதிப்பீடு செய்ய கனடாவின் தேசிய பாதுகாப்பு பேரவை அவசரமாக கூட உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இஸ்ரேலுக்கு தன்னை பாதுகாக்கும் உரிமை உள்ளது என்பதை கனடா மீண்டும் உறுதிப்படுத்துகிறது எனவும் குறிப்பிட்டுள்ளார். இஸ்ரேலில் உள்ள அமெரிக்க தூதரகம் மற்றும் துணை தூதரகம் இன்று அதிகாரப்பூர்வமாக மூடப்பட்டிருக்கும் என இஸ்ரேலுக்கான அமெரிக்க தூதர் மைக் அக்பி தெரிவித்துள்ளார். இஸ்ரேலுக்கான அமெரிக்க தூதர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவிலேயே குறித்த விடயத்தை தெரிவித்துள்ளார். டெல் அவீவில் உள்ள தூதரக கிளைக்கு அருகே ஈரானிய ஏவுகணை தாக்குதல்களில் சில சிறிய சேதங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் அமெரிக்க பணியாளர்களுக்கு எந்த காயமும் ஏற்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இஸ்ரேல், ஈரான் ஆகிய நாடுகள் தாக்குதலை தொடர்வதால் மத்திய கிழக்கில் போர் பதற்றம் நாளுக்கு நாள் உச்சம் பெற்று வருகிறது. இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில் விரைவில் அமைதி ஏற்படும் என அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ட்ரம்ப் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஈரானும் இஸ்ரேலும் ஒரு ஒப்பந்தம் செய்ய வேண்டும். நான் வர்த்தகத்தை பயன்படுத்தி 2 தலைவர்களுடன் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு இந்தியா, பாகிஸ்தான் இடையே மோதலை முடிவுக்கு கொண்டு வந்தேன். அதேபோல் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில் விரைவில் அமைதி ஏற்படும். இப்போது பல பேச்சுவார்த்தைகள் மற்றும் சந்திப்புகள் நடக்கின்றன. நான் நிறைய செய்கின்றேன் என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இஸ்ரேலின் பாதுகாப்பு கவசமாக காணப்படும் அயன் டோம் எனப்படும் வான் பாதுகாப்பு அமைப்பை தயாரித்த ராஃபேல் நிறுவனத்தின் இஸ்ரேலிய ஆயுத கிடங்கை ஈரான் தாக்கியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. ஈரான் நேற்று இரவு மேற்கொண்ட தாக்குதலில் இஸ்ரேலின் ஆயுத கிடங்கு பாரிய சேதத்தை சந்தித்துள்ளதாகவும் வெடித்து சிதறியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இஸ்ரேலின் வடக்கு பகுதியில் உள்ள கைஃபாவில் இந்த ஆயுத கிடங்கும் மற்றும் எண்ணெய் கிடங்குகள் காணப்படும் நிலையில் இவற்றை குறிவைத்தே ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளது. நேற்றிரவு 2 மணி நேரத்தில் டெல் அவீவ் மீது 50 ஏவுகணைகளும் கைஃபா மீது 20 ஏவுகணைகளும் ஏவப்பட்டிருப்பதாக அதிகாரிகளின் தகவல்களை மேற்கோள் காட்டி செய்திகள் வெளியாகியுள்ளது. இவை அனைத்தும் கண்டம் விட்டு கண்டம் பாயும் பாலிஸ்டிக் ஏவுகணை வகையைச் சேர்ந்தது என்பதால் இதை தடுப்பது இஸ்ரேலுக்கு சிரமமாக இருந்திருக்கிறது. எனவே சில ஏவுகணைகள் இலக்கை தாக்கி அழித்துள்ளன. ஈரானின் ஜஹாப் 3 ஜோல்ஃபாகர் ரக பாலிஸ்டிக் ஏவுகணைகள் ஒளியை விட 5 மடங்கு வேகத்தில் பயணிப்பதால் இஸ்ரேலுக்கு இதை தடுப்பது மிகப்பெரிய தலைவலியாக மாறியிருக்கிறது.
நேற்றிரவு நடந்த தாக்குதலில் உயிரிழப்புகளும் ஏற்பட்டிருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. மேலும் இஸ்ரேலை பாதுகாப்பதே அயன் டோம் தான் என்று இஸ்ரேல் பெருமை பேசி வந்த நிலையில் அதை தயாரித்த ராஃபேல் ஆயுத கிடங்கை ஈரான் தாக்கியிருப்பது சர்வதேச அளவில் ராஃபேல் நிறுவனத்தின் மீதும் அது தயாரித்த அயன் டோம் அமைப்பின் மீதும் சந்தேகத்தை எழுப்பியுள்ளது. இந்த தாக்குதலை இஸ்ரேல் தரப்பு மறுத்திருக்கிறது. எண்ணெய் கிடங்கின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பது உண்மைதான் என்றும், ஆனால் ராஃபேல் ஆயுத கிடங்கை தாக்கவில்லை என்றும் இஸ்ரேல் மறுத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ஆனால் ஈரான் தாக்கியுள்ளதாக அதை உறுதிப்படுத்தி தெரிவித்துள்ளது. டெல்லவிவில் உள்ள அமெரிக்க தூதரகத்துடன் இணைக்கப்பட்ட கட்டிடத்தின் அருகே ஈரானிய ஏவுகணைகளில் ஒன்று தாக்கியதாக இஸ்ரேலிய வட்டாரங்கள் கூறுகின்றன. டெல்லவிவில் உள்ள அமெரிக்க தூதரகத்துடன் இணைக்கப்பட்ட அலுவலக கட்டிடத்தின் அருகே ஈரானிய ஏவுகணை ஒன்று விழுந்துள்ளதாக சியோனிஸ்டுகள் கூறுகின்றன. கைஃபா மற்றும் டெல்லவி உள்ளிட்ட 4 பகுதிகளில் ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசங்கள் மீது நேற்றிரவு ஈரானிய ஏவுகணை தாக்குதல்களின் அலையில் 120க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர் மற்றும் காயமடைந்தனர் என்றும் முன்னர் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீனத்தின் மீது ஈரானின் பதிலடி வான்வழி தாக்குதல்களில் குறைந்தது 97 சியோனிஸ்டுகள் கொல்லப்பட்டதாகவும் காயமடைந்ததாகவும் இஸ்ரேலிய வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இஸ்ரேலிய ஆட்சியின் சேனல் 12 திங்கட்கிழமை காலை டெல்லவிவின் வடக்கு கிழக்கில் உள்ள பேட்டிக்வா பகுதியில் இடிபாடுகளுக்கு அடியிலிருந்து 5வது சியோனிச உடல் மீட்கப்பட்டதாக செய்தி வெளியிட்டது. இதனால் பலி எண்ணிக்கை 5ஆக உயர்ந்துள்ளது. ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசங்களில் ஈரானின் தண்டனைக்குரிய வான்வழி தாக்குதல்களில் குறைந்தது 92 சியோனிஸ்டுகள் காயமடைந்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஈரான் மண்ணில் இஸ்ரேலின் தூண்டுதலற்ற ஆக்கிரமிப்பு குற்றவாளிகளான சியோனிஸ்டுகளுக்கு எதிராக பதிலடி கொடுப்பதன் மூலம் ஈரானிய நாட்டையும் நாட்டின் பாதுகாப்பையும் பாதுகாப்பதை தவிர வேறு வழியில்லை என்பதை தெஹ்ரானுக்கு உணர்த்தியது. அதன் பதிலடியின் ஒரு பகுதியாக திங்கட்கிழமை காலை ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீன பகுதிகளை நோக்கி ஈரான் மற்றொரு பெரிய அளவிலான ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை ஏவியுள்ளது. அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பொறுப்பேற்ற பிறகு பல்வேறு அதிரடி உத்தரவுகளை பிறப்பித்து வருகின்றார். இதனைத் தொடர்ந்து நாட்டின் குடியேற்ற கொள்கையில் பல்வேறு திருத்தங்களை செய்து உத்தரவிட்டார். அதன்படி விசா காலம் முடிந்தும் அமெரிக்காவில் தங்கியிருப்பவர்கள் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை வெளியேற்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த வகையில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களில் ஒரு நாளைக்கு 3000 பேரை கைது செய்ய ட்ரம்ப் உத்தரவிட்டார். எனவே போலீசார் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதற்கிடையே கடந்த 7ஆம் தேதி கலிபோர்னியா மாகாணம் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் உள்ள ஒரு வணிக வளாகத்தில் போலீசார் சோதனை மேற்கொண்டனர். அப்போது உரிய ஆவணங்கள் இல்லை என கூறி புலம்பெயர் தொழிலாளர்களை போலீசார் கைது செய்தனர். அதன்பின் அவர்களை நாடு கடத்த முயற்சி துரிதமாக நடைபெற்றது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து புலம்பெயர் தொழிலாளர்கள் போராட்டத்தில் குதித்தனர். போலீசார் அவர்கள் மீது தடியடி நடத்தி ஒடுக்க முயன்றனர். இதனையடுத்து ட்ரம்பின் குடியேற்ற கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து உள்ளூர் மக்களும் போராட்டத்தில் இணைந்தனர். அப்போது கல்வீச்சு, வாகனங்களுக்கு தீ வைப்பு போன்ற சம்பவங்கள் நடந்தன. எனவே போலீசார் கண்ணீர் புகை கொண்டு வீசி போராட்டக்காரர்களை கலைத்தனர். இதனையடுத்து போராட்டக்காரர்கள் ட்ரம்புக்கு எதிராக முழக்கமிட்டனர். போராட்டம் மேலும் தீவிரமடைவதால் இதனை கட்டுப்படுத்த ட்ரம்ப் நிர்வாகம் அங்கு இராணுவத்தை குவித்துள்ளது. பொதுவாக தேசிய நெருக்கடி ஏற்படும் போதுதான் மாகாணங்களில் இராணுவ வீரர்கள் நிறுத்தப்படுவர். ஆனால் தற்போது மாகாண கவர்னரின் அனுமதியின்றி ட்ரம்ப் அங்கு இராணுவத்தை நிறுத்தியுள்ளார். இதனை எதிர்த்து கலிபோர்னியா மாகாண கவர்னர் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடுத்துள்ளார். சவுதியிலிருந்து ஹஜ் புனித பயணம் சென்றிருந்த 250 பேருடன் வந்த விமானம் லக்னோவில் தரையிறங்கிய போது திடீரென சக்கரத்தில் தீப்புகை கிளம்பியதால் பதற்றம் நிலவியது. சவுதியிலிருந்து ஹஜ் புனித பயணம் சென்றிருந்த 250 பேருடன் வந்த விமானம் லக்னோவில் தரையிறங்கிய போது திடீரென சக்கரத்தில் புகை கிளம்பியதால் பதற்றம் நிலவியுள்ளது. மீட்பு குழுவினர் உடனடியாக செயல்பட்டு பிரச்சினையை சரி செய்து பயணிகளை பாதுகாப்பாக வெளியேற்றினர். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவிலிருந்து சவுதிக்கு ஹஜ் புனித பயணம் சென்றிருந்த 250 பேருடன் சவுதி ஏர்லைன்ஸ் விமானம் சனிக்கிழமை இரவு 10:45 ஹெட்டாவிலிருந்து லக்னோவுக்கு புறப்பட்டது. இந்த விமானம் நேற்று காலை 6:30 லக்னோவின் சௌத்ரி சரண் சிங் சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறங்கியது. தரையிறங்கிய சிறிது நேரத்திலே விமானத்தின் இடது சக்கரத்திலிருந்து புகை மற்றும் தீப்பொறிகள் உருவாகியுள்ளது. இதனை தெரிந்து கொண்ட விமானி உடனே விமானத்தை நிறுத்தி விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டுக்குள் தகவல் தெரிவித்தார்.
பின்னர் அந்த விமானம் ஓடுபாதையிலிருந்து பின்னோக்கி நகர்ந்து டாக்ஸிவேக்கு சென்றது. தொடர்ந்து அங்கு வந்த மீட்புக் குழுவினர் விமான சக்கரத்தில் உருவாகியிருந்த புகையை அணைத்து நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். விமானத்தில் இருந்த 150 பயணிகளும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர். ஈரானின் உளவுத்துறை தலைவர் மற்றும் 2 தளபதிகள் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதல் குறித்து ஆங்கில செய்திக்கு இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு அளித்த பேட்டியில், தெஹ்ரானில் உள்ள ஈரானின் உளவுத்துறை தலைவர் மற்றும் 2 தளபதிகள் கொல்லப்பட்டதாக அறிவித்துள்ளார். இதனிடையே ஈரானின் இஸ்லாமிய புரட்சி காவல் படையின் உளவுத்துறை தலைவர் முகமது கசேமி மற்றும் துணைத் தலைவர்கள் காசன் மொஹக்கெக் மற்றும் மொக்சைன் பஹேரி ஆகியோர் கொல்லப்பட்டதாக ஈரான் ஊடகம் தெரிவித்துள்ளது. ஈரானிய இராணுவம் மற்றும் அணுசக்தி தளங்கள் மீதான இஸ்ரேலின் தாக்குதல்களை தொடர்ந்து அனைத்து இஸ்லாமிய நாடுகளும் இஸ்ரேலுக்கு எதிராக ஒன்றுபட வேண்டும் என்று பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் கபாஜா ஆசிப் அழைப்பு விடுத்துள்ளார். இஸ்லாமிய நாடுகள் கூட்டாக செயல்பட தவறுவது மத்திய கிழக்கு முழுவதும் மேலும் தாக்குதல்களை ஊக்குவிக்கும் என்று அவர் எச்சரித்தார். இதேவேளை இஸ்ரேல் தனியாக செயல்படவில்லை, உளவுத்துறை பாதுகாப்புத்துறையின் ஆதரவை பெற்றுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இஸ்ரேல் தற்போது ஏமன், ஈரான் மற்றும் பாலஸ்தீனத்தை குறிவைப்பது போல இஸ்லாமிய நாடுகள் இன்று ஒன்றுபடவில்லை என்றால் எதிர்காலத்தில் இஸ்ரேலின் சொந்த நலன்கள் மற்றும் நிகழ்ச்சி நிரல்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுவோம் என்றும் இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பு ஒன்று கூடி இஸ்ரேலை எதிர்கொள்ள ஒரு உத்தியை வகுக்க வேண்டும் என்று ஆசிப் அழைப்பு விடுத்தார். அனைத்து இஸ்லாமிய நாடுகளும் இஸ்ரேலுடன் மேற்கொண்டுள்ள ராஜதந்திர உறவுகளை துண்டிக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். நாங்கள் ஈரானுக்கு ஆதரவாக நிற்கின்றோம். அவர்களின் நலன்களை பாதுகாக்க ஒவ்வொரு சர்வதேச மன்றத்திலும் அவர்களுக்கு ஆதரவளிப்போம் என்று பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் மேலும் குறிப்பிட்டார். ஹாங்காங்கில் இருந்து டெல்லிக்கு சென்ற ஏர் இந்தியா விமானம் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளது. விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு இருப்பதாக சந்தேகிக்கப்படுவதாக விமானி தெரிவித்ததை தொடர்ந்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. போயிங் 787-8 ட்ரீம் லைனர் விமானமான ஹாங்காங்கில் இருந்து புறப்பட்டு டெல்லிக்கு சென்று கொண்டிருந்த போது இந்த விமானத்துக்கு இந்த பிரச்சனை கண்டறியப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன் பின்னர் நிலையான பாதுகாப்பு நெறிமுறையின்படி விமானம் புறப்பட்ட இடத்திற்கு திரும்ப முடிவு செய்யப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட விமானத்தில் இருந்து அனைத்து பயணிகளும் பணியாளர்களும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டுள்ளனர். இத்துடன் அகிலம் மீடியாவின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் மீடியாவுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.